அது பீகாரை பற்றி எனக்கு தெரியாது சார். தமிழ்நாட்டை பற்றி கேளுங்க. நான் தமிழ்நாட்டில் வச்சுக்கிறேன் சார். அங்கே நேர்மை நீங்கள் எப்படி தப்புன்னு கண்டுபிடிச்சிங்க? தப்புன்னு கண்டுபிடிச்சா நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, ஏன் நீதிமன்றம் சொல்லல? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல, வழக்கில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. இது தவறான கருத்து. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய PLA2 நியமிக்கப்பட்டவர்களாம் அந்த பட்டியலை அந்த மாவட்ட ஆட்சியிட்ட கொடுத்துருக்குறோம். இப்போ SIR வந்திருக்குது. இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம். இடைப்பட்ட காலத்துல டெத் சர்டிபிகேட் இல்லாம ஒருத்தரை வந்து நீக்க முடியாது அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுனாலதான் யாரையுமே நீக்காம விட்டுட்டாங்கதான் சொன்னாங்க. சரிங்க, 6 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிரச்சனை வரும்போது டெத் சர்டிபிகேட் கொடுத்தா நீக்க முடியும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ரைட்டுங்க. பிறப்பிறப்புல யார் பார்க்கறாரு? அவர்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட இல்லையா? அவர் தானே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே அதிகாரிகள். அவருடைய எல்லா இதுவும் இருக்குது. அதே மாநகராட்சியில் எல்லாம் இருக்குது, நகராட்சியில் இருக்குது. அதை வச்சு யார் இருந்தாலும் தாராளமாக கண்டுபிடிக்கலாமே. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஒரு இடத்துல ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு இருக்குது. இப்போ தேர்தல் நடக்கும்போது ஸ்லிப் கொடுக்க போகிறாங்க. 3 நாளில் ஸ்லிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து. அப்போ SIRல கிட்ட நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துங்க, நேரடியாக போங்க, விசாரிங்க, அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இதை உண்மையான வாக்காளர் பட்டியலாம் தயாரிக்க சொல்கிறோம். இது ஆளுங்கட்சி வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க. அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சால்ரா போடுது. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதா இருந்தா சொல்லுங்க, நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகத்தில் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிட்டாருன்னா ED ஒரு கேஸ் போட்டுருக்காங்க. ஆமா, உண்மையான அரசாங்கமாக இருந்தால், நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் ED கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது. எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க. ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு? டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது, அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது, அதில் 400 கோடி ஊழல். எப்படி வழக்கு? டெண்டர் கேன்சல்டு, உலக வங்கி டெண்டர், அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது. மீண்டும் மாநில அரசு அந்த 2ஆ பிரித்து டெண்டர் விடுறாங்க. அது 2 பேர் வேற ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் 400 கோடி ஊழல். இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா? ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க. யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும். அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும். இன்றைக்கு ED வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க. இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது. பத்திரிகை செய்தி தான், ஊடகத்திலையும் பத்திரிகை வந்த செய்தி வச்சு தான் நான் சொல்கிறேன். வலைதளையில் வந்த செய்தி. இப்படி ED வந்து நாங்கள் ED ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது, ஆவணங்கள் அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறையாக நடைபெற்ற தெரியுது. இதன் மீது வழக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அரசாங்க என்ன நடவடிக்கைன்னு பொறுத்து. மாநகராட்சியிலையும் பெரிய ஊழல் நடந்து இன்னும் மேயர் கூட தேர்ந்தெடுக்க முடியாமல். ஆமாம், இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க, திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது. அங்கேயும் 4.5 கோடி ஊழல் நடந்தது. அதிகாரி தான் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு திமுகவில், அதே மாதிரி காஞ்சிபுரத்தில், அதே மாதிரி திருநெல்வேலியில், அதே மாதிரி கோயம்புத்தூரில் இதெல்லாம் பங்கு பிரிக்கிறதுல ஊழல் நடந்ததெல்லாம் அங்கே ராஜினாமா பண்ணாங்க, மேயர்லாம் மாற்றினாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தான் எந்த மாநகராட்சி, எந்த நகராட்சி, எந்த பேரூராட்சி, எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் அதிகமான கட்சிகளை வரவேற்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா வந்து நியூஸ் 18 கொடுத்த பேட்டில் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரப்போறாங்க? நல்லா புரிஞ்சுக்கிங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம். 2024 அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தேமுதிக கூட்டணி. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம். இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிலையில் தான் அவர்களும் செல்ல முடியும். கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுத்த முடியும். ஆக தனியாக அந்த கட்சி எது செயல்படுத்த முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது.
இப்போ அப்படித்தானே திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா? டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்புண்டாயிருக்குது, அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா? ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா? முடியாது. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க. தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது. இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிரும். அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும். இப்பொழுதும் சொல்கின்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.